கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ட்ரேடு செட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செட்டப் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு உண்டான ஒரு ட்ரேடிங் செட்டப் தான். க்ரூட் ஆயிலுக்கு வந்து நான் எப்படி ட்ரேடிங் செட்டப் வந்து யூஸ் பண்ணுறேன், நான் எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து கன்சிஸ்டண்டாக உங்களாலையும் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தலாம் வந்து உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற சேட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டியை பொறுத்தளவு வந்துட்டு உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற சேட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி மட்டும்தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் குளோபல் லெவலில் வந்து ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து க்ரூட் ஆயில். ஓகே, இந்த டயத்தில் நீங்கள் லோக்கலில் இருக்கிற அந்த அந்த மூமெண்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃப்யூச்சர் மூமெண்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து பார்க்குற சேட் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குற சேட் என்ன அப்படின்னா வந்து யூஎஸ் ஆயில். நான் எதுக்காண்டி வந்து இந்த சேட் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலில் போயிட்டு வந்துட்டு யூஎஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வியூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் எடுத்துக்கிட்டு யூஎஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேட் வந்து கிடைக்கும். யூஎஸ் ஆயில் W2Y க்ரூட் ஆயில் அப்படின்னு கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த சேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்காண்டி வந்து இந்த சேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன். இந்த சேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் சேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, நான் எதுக்காண்டி வந்து இந்த சேட் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரீசன் வந்து டைமிங். ஓகே, நம்ம நார்மல் மார்க்கெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நார்மல் மார்க்கெட் நம்ம MCXல இருக்கிற அந்த மார்க்கெட் வந்து மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 11:15 முடிஞ்சிடும். பட் இந்த யூஎஸ் ஆயில் சேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஆயில் சேட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பாருங்க 14ஆம் தேதி. ஓகே, மார்னிங் 3:45க்கு ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் அதிகாலையில் 3:45க்கு வந்து இந்த சேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். முடிகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2:15க்கு முடியும். அதாவது 2:15க்கு உங்களுக்கு வந்து நைட்டு 2:15க்கு வந்து உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இன்பிட்வீன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் மட்டும்தான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கேப் வந்து விழுகுது. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயிலில் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் வந்து உங்களுக்கு நடக்கும். இது காமனாக வந்து ஏன்னா வந்து க்ரூட் ஆயிலோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MCXல வந்து மார்னிங் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 11:15க்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ 11:15க்கு நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதில்ல. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சேட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட மூமெண்ட்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த கேப் டவுன், இந்த கேப் அப்பு. இது ஃபுல்லாகவே வந்து இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் டேயில் 14ஆம் தேதி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சு கேப் அப் ஆகி இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 14ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 14ஆம் தேதி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டு முடிஞ்ச அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறி இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இந்த டயத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த கேப்பை ஃபுல்லாகவே வந்து இந்த சேட் வந்து ஃபுல் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணனாலும் சரி, நீங்கள் இந்த யூஎஸ் ஆயில் சேட்டை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கேப் அப் கேப் டவுன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து சிக்னல்ஸ் மாற்றி மாற்றி வந்து காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன். இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து என்ன நடந்திருக்கு, யார் பையர்ஸு செல்லர்ஸ், இதில் யார் வந்து என்ன
பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கா அப்படின்ட்டு எதுவும் நம்மளுக்கு தெரியறதில்லை இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடந்தது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடக்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த காரணத்துக்காண்டி மட்டும்தான் வந்து நான் யூஎஸ் ஆயில் சாட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஎஸ் ஆயில் சாட்டை யூஸ் பண்ணி மூமெண்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயிலில் கடைசி ஒரு 2 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து பாருங்கள் கடைசியாக ஒரு 2 கேண்டில் வந்து ரெட்டு. ஸோ மூமெண்ட் எல்லாமே கிட்ட 100% வந்து சேமாக தான் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில், இது வந்து குரூட் ஆயில். இங்கே பாருங்கள் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான மூமெண்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் அந்த கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாலர்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வைக்கிறது, எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க. அதாவது பை ஆர்டர் செல் ஆர்டர் போடுறதுக்கு மட்டும். ஏன்னா மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸ் டாலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல உங்களால் வந்து பை அண்ட் செல் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் நான் நிறைய இடத்துலையும் நான் சொல்லியிருப்பேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சிபிஆர் மட்டும்தான், சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் எடுத்தவொடனேலாம் என்ட்ரி வந்து ஆயிட மாட்டேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, எந்த இடத்த வந்து டச் பண்ணுது, ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுதா இல்லை வந்து சப்போர்ட்டை டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் எடுத்திருப்பேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் வந்து பைவட்டை நோக்கி வந்து மார்க்கெட்டு நகரும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல கூட பாருங்கள், ப்ரீவியஸ் டேல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து சிபிஆருக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிருச்சுனால இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பை பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பை பண்ணியிருப்பேன்னா அகைன் வந்து சிபிஆரை நோக்கி மார்க்கெட் போயிருக்கும். இந்த இடத்த வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் வந்து மார்க்கெட்டை வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இன்பிட்வீன் இந்த கேப் அப் இந்த கேப் டவுன், அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுனில் என்ன நடக்க போகுது மார்க்கெட். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக வந்து ட்ரேடு வந்து எடுக்கலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரி டே. பொதுவாக வந்து இன்வென்ட்ரி டேயில் வந்து நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து ஏன்னா கூட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் படிலாம் எதுவுமே நடக்காது. இன்வென்ட்ரியில் ஒன்று வருது அப்படின்னா ரிவர்ஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஆசிலேட்டிங் டயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங்கும் சரி, ஸ்டாப் லாஸ் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டே ஆகாது. ஏன்னா சடனாக செம்ம டவுனில் போயிடும். இந்த டயத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வென்ட்ரி டேட்டா இன்வென்ட்ரி அன்னைக்கு வந்து நான் ட்ரேட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் இருப்பேன். நாளைக்கு தான் வந்து என்னோடய ட்ரேடிங் வந்து எடுப்பேன். ஸோ என்னோடய ட்ரேடிங் செட்டப் பொறுத்தளவு வந்து சிபிஆர், யூஎஸ் ஆயில் இந்த 2 சாட் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரேட் எடுங்க, ப்ராஃபிட்டை பாருங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.